வணக்கம். மூக்கடைப்பு. மூக்கடைப்பால நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். தேவையான பிராணன் இருக்காது. மூக்கு 2 மூக்கும் அடைச்சிட்டு இருக்கும். சுவாசிக்க முடியாது. சிரமப்படும். ரொம்ப சிரமப்படும். சில சமயத்தில காலையில அதிகமா இருக்கும். இரவு 3 மணிக்கு இன்னும் சிரமமா இருக்கும். இதுதான் அதனுடைய அறிகுறி. எதனால வரும்? ஒவ்வாமை, அலர்ஜி, சைனஸ்ஸு. அந்த நாசிக்குள்ள சதை வளர்ந்திருக்கும். இதெல்லாம் ஒரு காரணங்கள். இன்னும் சில நேரங்கள்ல காலநிலை மாற்றம். இதனால அந்த அலர்ஜி, மூக்கடைப்பு இருக்கும். இது உடனே நாம அந்த மூக்கடைப்பிலிருந்து விடுபடணும்னா, சிறந்த வர்ம பிராண யோகா இருக்கு. அதுக்கு ஒரு பேரு என்னன்னா, கை கவளி வர்மங்கள். இப்போ கையில தான் இருக்கு. பாருங்க, ஒரு கை 2 கோத்துக்கிட்டேன். ஒரு கை நீட்டிட்டு, ஒரு கையினுடைய விரல்கள் வந்து அந்த அந்த மற்றொரு கையினுடைய பின்பக்கத்தில எங்க தொடுதோ அங்க வைக்கிறேன். வச்சிருக்கேன் பாருங்க, தொடுறேன். 3 புள்ளி தாங்க. மீதி இந்த இது கட்டை விரலும், சுண்டு விரலும் ஃப்ரீயா விட்ட வேண்டியதுதான். மத்த 3 விரல் வந்து எங்க கடைசியா எண்டு தொடுதோ, அதுதான் கை கவளி வர்மங்க. இந்த மாரி அழுத்தி அழுத்தி விடணுங்க. இதான் வர்ம பிராண யோகா. ஒரு 45 எண்ணிக்கை முடிச்சுட்டு, இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு 45 எண்ணிக்கை. அவ்வளோதாங்க. இந்த வர்ம புள்ளி இந்த சைடு 45, அந்த சைடு 45 எண்ணிக்கையில நம்ம அந்த வர்ம புள்ளியை தூண்டும்போது, அந்த வர்ம பிராணம் செய்யும்பொழுது, நமக்கு அந்த மூக்கடைப்பு அப்பொழுதே அதிலிருந்து விடுபடுவதை நம்ம கவனிக்கலாம். விடுபடலாம். சுவாசம் சீராக இருக்கும். நமக்கு அந்த வீசிங் என்கின்ற அது ஒரு மூக்கடைப்பு, அதிலிருந்து விடுபடலாம். இது தொடர்ந்து செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.